Welcome to JM Student Side of Friend. In the video, we will talk about 11th Standard Accountancy, Unit 6, Sum number 2. From the following transaction, write up the sales day book of Mrs. Ram & Co. a stationery merchant. Details in 2017, January 1, sold to Anbu & Co. on credit, 20 reams of white paper at rupees 150 per ring. January 2, sold to Jagdish & Sons on credit, 6 dozens of pens at rupees 360 per dozen. January 10, sold old newspaper for cash at rupees 620. January 15, sold on credit Mrs. Ilango & Co. 10 drawing board at rupees 170 per piece. January 20, sold to Kani & Co. 4 writing pads at rupees 1520 per table for cash. So, this is information. இப்போ நம்ம என்ன புக் இதுல போட போறோம்? சேல்ஸ் புக் போட போறோம். ஸோ ஹெட்டிங்ஸ் எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம் அண்ட் கோ சேல்ஸ் புக். இதுக்கு என்ன ஹெட்டிங் எழுத போறோம்? டேட், பர்டிகுலர்ஸ், இதுக்கும் இன்வாய்ஸ் நம்பர். கண்டிப்பா இன்வாய்ஸ் நம்பர் நம்ம இங்க எழுதணும். சப்சிடரி புக்ஸுக்கு இன்வாய்ஸ் நம்பர் போடணும். எல்எஃப், டீடைல் அண்ட் டோட்டல். இங்கேயும் இந்த சம்லையும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். தட் இஸ் கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். கேஷ் சேல்ஸ் எடுத்துக்க கூடாது. பிகாஸ் கேஷ் சேல்ஸுக்கான ரிசீவ் நம்ம கேஷ் சேல்ஸுக்கு இம்மீடியட்டா நம்ம கேஷை ரிசீவ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம அது கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணுவோம். புரிஞ்சுதா? அப்ப இந்த சேல்ஸ் புக்ல நம்ம எதை மட்டும் தான் என்ட்ரி கொடுக்க போறோம்? கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஜான்வரி சோல் டு அன்பு அண்ட் கோ ஆன் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம சேல்ஸ் புக்ல கொண்டு வரலாம். இப்போ அன்பு அண்ட் கோ 20 rims of white paper at rupees 150. அப்போ 20 into 150 அமௌண்ட் எவ்வளவு? 3000. இப்போ இங்க ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே ட்ரேடர் கிட்ட ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம இந்த காலம்ல போட்டு ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் தான் இந்த காலம்ல கொண்டு வரணும். டோட்டல் காலம்ல கொண்டு வரணும். பட் ஆனா இங்க ஒரே அமௌண்ட் தான் இருக்குன்னா நம்ம டைரக்டா அதை டோட்டல் காலம்லயே கொண்டு வந்துடலாம். இங்கே நம்ம டீடைல்ஸ் காமிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சோல் டு ஜெகதீஷ் அண்ட் சன்ஸ் ஆன் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நம்ம சேல்ஸ் புக்ல கொண்டு வரலாம். ஜான்வரி 2, ஜெகதீஷ் அண்ட் சன்ஸ் in 6 dozens of pen at rupees 360. அப்போ 6 into 360 2160. ஒரு சோல்ட் ஓல்டு நியூஸ் பேப்பர் ஃபார் கேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபார் கேஷ் இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்து சோல்ட் ஆன் கிரெடிட் டு மிஸ்ஸஸ் இளங்கோ அண்ட் கோ 10 drawing boards at rupees 170 per piece கொடுத்துருக்காங்க. இதுவும் கிரெடிட், அதனால எடுத்துக்கலாம். ஸோ மிஸ்ஸஸ் இளங்கோ அண்ட் கோ 10 drawing boards into 170 மல்டிப்ளை பண்ணா 1700. அண்ட் ஜனவரி 20 வந்து sold to கனி அண்ட் கோ 4 writing pads at rupees 1520 per table. ஃபார் கேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேஷ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த டிரான்சாக்ஷனை எடுத்துக்க கூடாது. இப்போ அவ்வளோதான். ஸோ டோட்டல் ஆட் பண்ணலாம். டோட்டல் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன டோட்டல் கிடைக்குது? 6860. இது சேல்ஸ் புக். சேல்ஸ் நம்ம கிரெடிட்ல தானே போடுவோம். அதனால சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.